எல்லாரும் நோட் எடுத்துங்கப்பா. நான் சொல்றதெல்லாம் அப்படியே எழுதுங்க. ஓகே சார். அடாடா, பேனா கொண்டு வர மாட்டேமே. ஏ பிரியா, எக்ஸ்ட்ரா பேனா இருந்தா ஒண்ணு கொடுமா, எழுதினே திருப்பி கொடுத்துறேன். ஓஹோ, அப்படின்னா உங்க அம்மா மட்டும் உங்க அப்பாவையும் கல்யாணம் பண்ணி அவங்க லைஃபே ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாமா? அவரும் ஒரு பையன் தானே. நிறுத்து, நீ கொடுக்காட்டி என்ன, எனக்காக என் நண்பன் தருவான். டே நண்பா, பேனா இருந்தா ஒண்ணு குடுறா. நண்பா, நானே யாரோ தூக்கி போட்ட முடிய போற ரீஃப்ல வச்சு எழுதிட்டு இருக்கேன்டா. நான் எங்கடா இன்னொரு பேனாக்கு போறது, என்கிட்ட இல்லையாடா. சரி, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாத்தையா, எம்புத்தியா செருப்பால் அடிக்கணும்டா. புக்கை பார்த்து படிக்கிறத விட நீங்களே எழுதுற நோட்ஸை வச்சு படிச்சாதான் நல்லா புரியும். ஓ, இவர் வேற கடுப்பேத்திட்டு இருக்காரு. அப்படியே எழுதுற மாதிரி ஆக்டிங் போட வேண்டியதான். சார் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார், எழுதிக்கிறோம். சே, எவ்வளவு ஆர்வமா இருக்க, உனக்காகவே நான் மெதுவா சொல்றேன்ப்பா, பொறுமையா எழுதுங்க. நண்பா, எங்க நீ எழுதுன கொஞ்சம் காட்டு. எழுதுனது தானே, இந்தா பாத்துக்கோ. என்னடா ஒண்ணுமே தெரியல. நல்லவங்களுக்கு மட்டும்தான் இது கண்ணுக்கு தெரியும்.